श्रीशैले सदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतेन्द्रप्रभनं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयां मुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुक्मं व्यामोगदस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनयाय विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्त्ना भूतं सरस्य मकदाक्पयपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्तां ग्रीरेणं वरकालयतेन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம்பிரை போலும் எயற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் வாக்தேவ்யேச வித்மகே விருஞ்சி பக்னி சதீமகி தன்னோ வாணி பிரச்சோதயாத். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மகே. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனியப்ஷ ராகவே கேதவே நமக. அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சர்க்குருவே விண்ணவரும் வியந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண் போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி. ஊழ்வினையை தெளிவுபடுத்தி வாழ்வை நெறிப்படுத்த உருவாக்கப்பட்ட தெய்வீக கலையாம் ஜோதிட கலையை தெளிவாக கற்றுணர ஆர்வமுடன் காத்திருக்கும் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலய மாணவர்களை தங்களை வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஒரு ஜீவாத்மாவின் கர்ம வினைப்படி நிகழவிருக்கும் பலாபலன்களை இறை அருளுடனும் குருவருளுடனும் மிக தெளிவாக எடுத்து கூறும் உன்னதமான ஜோதிடராக தாங்கள் வரவேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றேன். ஜோதிட சாஸ்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயரிய பிராரப்தத்தோடு இப்புவியில் தோன்றி ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தை நாடி வந்திருக்கக்கூடிய தங்களுக்கு இனிவரும் ஒவ்வொரு அத்தியாயமும் அமுதமே. இதனை பக்குவமாய் பருகி பலருக்கும் பகிர்ந்தளித்து ஜோதிட சாஸ்திரத்தின் பெருமைகளை தாங்கி நிற்கும் தூண்களாக விளங்கப் போகின்றீர்கள் என்பதில் எனக்கு எள்ளளவும் ஐயமில்லை. தற்போது துவங்கி ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஜோதிட சாஸ்திரம் தொடர்பான பல்வேறு தலைப்புகளில் பாடங்களை நடத்த உள்ளோம். அதன் அடிப்படையில் இந்த முதல் அத்தியாயத்தில் ஜோதிடம் என்றால் என்ன, அதன் தோற்றம் வளர்ச்சி எவ்வாறு இருந்தது, இந்த உயரிய சாஸ்திரத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யார் யார், ஜோதிட சாஸ்திரத்தின் பிரிவுகள் யாது, இது தொடர்பான கருத்துக்களை தங்களுக்கு விளக்க இருக்கின்றோம். இறையருள் என்றும் நம் துணை நிற்க பிரார்த்தித்து கொண்டு பாடங்களை துவங்குகின்றோம். பண்பாடு கலாச்சாரத்தின் பாரம்பரியமிக்க மகத்துவங்களை உலகிற்கே பறைசாற்றும் நமது பாரத தேசத்தின் வடமொழி இலக்கிய வரலாற்றை காணும்போது முதலிடத்தில் இருப்பவை வேதங்களாகும். வேதம் அநாதியானது, ஆதியானது, அதுவே முதல், அதுவே பிரதானம். இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சிறப்பம்சங்கள் பொருந்திய அறிவு, இதற்கான மூலம் வேதத்தில் இருந்தே துவங்கப்படுவதாக பெரியோர்கள் குறிப்பிடுகிறார்கள். அனைத்திற்கும் காரணமாக இருப்பதும் அனைத்திற்குமான தெளிவு, அறிவு, ஞானம் இவற்றை பெறுவதும் வேதத்தில் இருந்துதான் என்று குறிப்பிடுகிறார்கள். மிக உயர்ந்த உன்னத சாஸ்திரமான ஜோதிட சாஸ்திரத்தை பயில வந்திருக்கும் நாம் வேதத்தில் இருந்துதான் துவங்கப்பட வேண்டும்.
வேதத்தில் பிரதானமாக ஜோதிட சாஸ்திரம் இருக்கின்றது. இவற்றை நாம் அறிந்து கொள்ளலாம். வேதமானது ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் என்னும் 4 வகைகளாக இருக்கின்றன. வேதம் மிகுந்த பிரசித்தியானது. இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விவரங்கள் யாது என்று அறிந்து கொண்டோமானால், இந்த உலகத்தின் தோற்றம், அதன் நிலைப்பாடு, ஜீவாத்மா மேற்கொள்ள வேண்டிய நியமனங்கள், கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள், நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் தொடர்பான கருத்துக்கள், செய்யும் தவறுகளுக்கான பிரயாச்சித்த முறைகள், இது போன்ற மிக ஆழமான தத்துவங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது வேதசாஸ்திரம். இந்த நெறிமுறைகள் தற்போது பின்பற்றப்படுகின்றனவா என்று கேட்கும்போது ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அனைத்துமாகிய வேதத்தில் ஒரு அங்கமாக ஜோதிடம் இருந்திருக்கின்றது. பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் இந்த உலகம் பரிணமித்து வந்திருப்பதால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு சிறப்பம்சங்களை நாம் இழந்திருக்கின்றோம். இதற்காக மிகுந்த வருத்தம் அடைய வேண்டும். இருந்த போதிலும் வேதத்தில் பிரதான அங்கம் வகிப்பது ஜோதிடம் என்பதால் ஜோதிடத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பாக வேதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாகும். மிக உயர்ந்த வாழ்க்கை நெறிமுறைகளையும், ஒரு ஜீவாத்மா கடைபிடிக்க வேண்டிய நியமனங்கள் பற்றியும், விதிமுறைகள் பற்றியும், நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் பற்றியும் விரிவாக தெரிவிப்பதோடு, லோகத்தின் தோற்றம், நிலைப்பாடு, ஜீவாத்மாவின் பயணம் ஆகியவற்றை மிக தெளிவாக எடுத்து கூறுகின்ற வேதம் பற்றிய ஞானம் ஜோதிட மாணவர்களுக்கு அவசியம் இருக்க வேண்டும். ஆகவே வேதத்தை நாம் முதலில் அறிந்து கொண்டோம். வேதமானது ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் என்கின்ற 4 பிரிவுகளாக உள்ளது. இந்த 4 பிரிவை சார்ந்த வேத விற்பனர்கள் பாரம்பரியமிக்க நமது பாரத தேசத்தில் மிகுதியாக காணப்படுகிறார்கள். நமது தேசத்திலே இந்த 4 வேதங்கள் பல்வேறு ஸ்லோகங்கள் கொண்டதாக உள்ளது. பெரும்பாலும் யஜுர்வேதத்தை பின்பற்றி அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தன்னுடைய வாழ்க்கை முறைகளோடு கடைபிடித்து வருகின்ற நபர்கள் மிகுதி. அதற்கு அடுத்தபடியாக ரிக்வேதத்தை பின்பற்றுபவர்களும், அதற்கு அடுத்தபடியாக சாமவேதத்தை பின்பற்றுபவர்களும், அதற்கு அடுத்தபடியாக அதர்வண வேதத்தை பின்பற்றுபவர்களுமாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். வேதங்கள் பற்றி அறிந்து கொண்ட நாம் அதன் அங்கங்களாகிய உறுப்புகளை பற்றி அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அதாவது வேதத்தின் உறுப்புக்கள் மொத்தம் 6. சிக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் என்று சொல்லப்படுகின்ற 6 விதமான அங்கங்களை கொண்டதாக வேத சாஸ்திரம் உள்ளது. ஒரு மனிதனின் சரீரத்தில் கண், காது, மூக்கு, வாய், கைகள், கால்கள், ஹிருதயம், நுரையீரல், வயிறு தொடர்பான உறுப்புக்கள், அங்க அவயங்கள் நிறைவாக இருந்தது என்றால் மிகவும் சிறப்பு என்பதை போன்று வேதத்திற்கு இந்த உறுப்புக்கள் சொல்லப்படுகின்றன. இவை ஒவ்வொன்றும் நிறைவாக பின்பற்றப்படும் சமயத்தில் வேதமானது முழு உருவம் பெற்று சிறப்பாக அறியப்படுகிறது, உணரப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய உள் அர்த்தங்கள் மிக தெளிவாக விளங்கும் விதமாக
அமைந்து விடுகிறது. அதாவது முதல் உறுப்பாகிய சிக்ஷையை எடுத்துக்கொண்டோமேயானால் இந்த பிரிவில் வேத சாஸ்திரத்தை எப்படி உச்சரிப்பது என்கின்ற விளக்கங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. வேத சாஸ்திரத்தை எப்படி உச்சரிப்பது என்கின்ற விவரங்கள் இந்த சிக்ஷை பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ளன. வேதத்தின் சொல் மற்றும் செயல் இலக்கணங்களை வியாக்கரணம் மற்றும் சந்தஸ் ஆகிய பிரிவுகளிலும், வேதத்திற்கு பொருள் கூறும் விவரங்களை நிறுத்தத்திலும் வானசாஸ்திரத்தை ஜோதிடத்தை கொண்டும் கர்ம அனுஷ்டான முறைகளை கல்பம் வாயிலாகவும் அறிந்து கொள்ளலாம் என குறிப்பிட்டுள்ளார்கள் நமது முன்னோர்கள். அதாவது வேதத்தை எப்படி உச்சரிப்பது, அதன் சொல் இலக்கணம், செயல் இலக்கணங்கள் யாது, அதன் பொருள் யாது, வானசாஸ்திரம் தொடர்பான கருத்துக்கள் யாது, இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டு அவற்றை எவ்வாறு கடைபிடிப்பது என்கின்ற விவரங்கள் உள்பட அனைத்து விஷயங்களும் வேதத்தில் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒருமுறை தெரிவிக்கின்றேன், வேதத்தை எவ்வாறு உச்சரிப்பது என்பதை சிக்ஷையினாலும், அதன் சொல் மற்றும் செயல் இலக்கணங்களை வியாக்கரணம் மற்றும் சந்தஸ் ஆகிய பிரிவுகளிலும், வேதத்திற்கு பொருள் கூறும் விவரங்களை நிறுத்தத்திலும், வானசாஸ்திரம் தொடர்பான கருத்துக்களை ஜோதிடத்தை கொண்டும், கர்ம அனுஷ்டான முறைகளை கல்பம் வாயிலாகவும் அறிந்து கொள்ளலாம் என பெரியோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வேதம் மற்றும் அதன் உறுப்புக்கள் ஆகியவற்றை நாம் தெளிவாக அறிந்து கொண்டோம் என்று நம்புகிறோம். இந்த வேதத்தின் கண்களாக ஜோதிட சாஸ்திரம் போற்றப்படுகிறது. கண்கள் இல்லை என்றால் எவ்வளவு நடைமுறை சிரமம் ஒருவருக்கு இருக்குமோ அதை போன்று வேதத்திற்கே கண்களாக ஜோதிட சாஸ்திரம் போற்றப்படுகிறது. வேதத்தின் கண்களாக ஜோதிடம் போற்றப்படுவதற்கு 2 காரணங்களை நமது முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று, ஒரு ஜீவாத்மா பிறப்பு முதல் இறப்பு வரை கடைபிடிக்க வேண்டிய கர்ம அனுஷ்டானங்கள், இறப்பிற்கு பின்னர் செய்யப்படுகின்ற அபர காரியங்கள் ஆகியவை தொடர்பாக என்னென்ன வேத மந்திரங்கள் சொல்லப்பட வேண்டும், என்னென்ன கிரியைகள் செய்யப்பட வேண்டும் என்கின்ற விவரங்களை வேத சாஸ்திரம் மிக தெளிவாக வரையறுத்து கூறினாலும், அதை செய்யும் சமயங்களில் இருக்கக்கூடிய நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணாதிகள் மற்றும் லக்ன சுத்தமான நேரம் என்பது செய்யும் காரியத்தில் முழு வெற்றியை அடைவதற்கு பேருதவி செய்யும். இவ்வாறு ஒரு ஜீவாத்மாவின் அத்துணை கர்ம அனுஷ்டானங்களிலும் பின்னி பிணைந்து காணப்படுவது ஜோதிட சாஸ்திரம். ஆதலால் இதனை வேதத்தின் கண்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். வேதத்தின் கண்கள் என்று போற்றப்படுவதற்கு 2 காரணங்கள் இருப்பதாக தெரிவித்தேன். அதில் ஒன்றை நாம் அறிந்து கொண்டோம். அதாவது, ஒரு ஜீவாத்மா பிறப்பு முதல் இறப்பு வரை கடைபிடிக்க வேண்டிய கர்ம அனுஷ்டானங்கள், இறப்பிற்கு பின்னர் செய்யப்படுகின்ற அபர காரியங்கள் ஆகியவற்றிற்கு என்னென்ன வேத மந்திரங்கள் சொல்லப்பட வேண்டும், எந்தெந்த கிரிகைகள் செய்யப்பட வேண்டும் என்று வேத சாஸ்திரம் வரையறுத்து கூறினாலும், அவை செய்யும் சமயங்களில் இருக்கக்கூடிய நாள், நட்சத்திரம், திதி, யோக, கரணாதிகள் மற்றும் லக்ன சுத்தமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நேரம் ஆகியவை
செய்யும் காரியத்தின் முழு வெற்றியை அடைவதற்கு பேருதவி புரிகிறது. இவ்வாறு ஒரு ஜீவாத்மாவின் அத்துணை கர்ம அனுஷ்டானங்களிலும் பின்னி பிணைந்து காணப்படுவது ஜோதிட சாஸ்திரம் ஆதலால் இதனை வேதத்தின் கண்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். வேதத்தின் கண்கள் ஜோதிடம் என்று சொல்லப்படுவதற்கு மற்றொரு காரணத்தையும் குறிப்பிடுகிறார்கள். அதாவது வேதத்திற்கு 6 உறுப்புகள் இருப்பதாக நாம் முந்தைய ஆடியோ பதிவில் அறிந்து கொண்டோம். அதாவது சிக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் என்கின்ற 6 விதமான உறுப்புகள் இருப்பதாக அறிந்து கொண்டோம். அதில் சிக்ஷை மூக்கு குறிப்பதாகவும், வியாக்கரணம் முகத்தை குறிப்பதாகவும், சந்தஸ் கால்களை குறிப்பதாகவும், நிருத்தம் செவிகளை குறிப்பதாகவும், ஜோதிஷம் கண்களை குறிப்பதாகவும், கல்பம் கைகளை குறிப்பதாகவும் வேத சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. இந்த அடிப்படையிலும் ஜோதிஷம் வேதத்தின் கண்கள் என்று போற்றப்படுகின்றன. இந்த 2 காரணங்கள் ஜோதிடம் வேதம் என்று வேதத்தின் கண்கள் என்று போற்றப்படுவதற்கு காரணமாக குறிப்பிடப்படுகிறது. இவற்றில் முதன்மையாக தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம் மிகுந்த வரவேற்பையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் என நம்புகிறோம். அதாவது ஒரு ஜீவாத்மா ஜனன காலம் முதல் தன்னுடைய மரண காலம் வரை செய்யப்படுகின்ற நித்திய கர்ம அனுஷ்டானங்கள், முக்கியமான கர்ம அனுஷ்டானங்கள் ஆகியவை தொடர்பாகவும், ஒரு ஜீவன் இறந்த பிறகு செய்யப்படுகின்ற அபர காரியங்கள் தொடர்பாகவும், என்னென்ன மந்திரங்கள் சொல்லப்பட வேண்டும், அதற்கான கிரிகைகள் யாது, இவற்றையெல்லாம் வேத சாஸ்திரம் வரையறுத்து கூறியிருந்தாலும் அதனை செய்கின்ற சமயத்தில் இருக்கக்கூடிய நாள், நட்சத்திரம், திதி, யோக, கரணாதிகள், லக்ன சுத்தமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நேரம், இவை அந்த காரியத்தின் வெற்றியை அடைவதற்கு பேருதவி புரிகிறது. ஆகவே வேதத்தின் கண்கள் ஜோதிடம் என்று குறிப்பிடுவதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அனைவருக்கும் வணக்கம். கடந்த பதிவில் வேதத்தின் கண்கள் ஜோதிடம் என்று அழைக்கப்படுவதற்கான காரணங்கள் யாது என்பதை அறிந்து கொண்டோம். ஜோதிடம் என்றால் என்ன? இந்த உலகத்திற்கும் மனித சமூகத்திற்கும் இதனால் கிடைக்கின்ற நற்பயன்கள் யாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஜோதிடம் என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பற்றித்தான் இன்று முதல் துவங்கி கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் நாம் தொடர்ந்து பயில இருக்கின்றோம். இது தொடர்பாக இருக்கக்கூடிய பிரதானமான விஷயமான ஜோதிட சாஸ்திரம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது ஜோதிட மாணவர்களுக்கு மிகவும் அவசியமானது. அதன் அடிப்படையில் ஜோதிடம் என்றால் என்ன என்பதை தற்போது அறிந்து கொள்ளலாம். அதாவது நமது வான் மண்டலத்தை பெரியோர்கள் 12 சம பங்குகளாக பிரித்து ராசிகளாக பிரித்திருக்கின்றார்கள். இந்த ராசிகளில் 27 விதமான நட்சத்திர மண்டலங்கள் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். இதில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கோள்கள் சஞ்சாரம் செய்வதால் ஏற்படுகின்ற சுகம் மற்றும் துக்கங்களை அறிய உதவும் கணித சாஸ்திரமே ஜோதிட சாஸ்திரம் என்பதாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த 12 ராசிகள், 27 நட்சத்திர மண்டலங்கள், சூரியன் முதலான 9 கோள்கள், இவற்றையெல்லாம் நாம் பின்பு வரும் அத்தியாயங்களில் மிக மிக விரிவாக அறிந்து கொள்ள உள்ளோம். தாங்கள்
இவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு குறிப்பிடுகிறோம். அதாவது ஜோதிட சாஸ்திரம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி எழும்போது அதற்கு தாங்கள் தெரிவிக்கின்ற பதில், மேஷம் முதலான 12 ராசிகளில் இடம்பெற்றுள்ள நட்சத்திர மண்டலங்கள் வழியாக சூரியன் முதலான 9 கோள்கள் சஞ்சாரம் செய்வதால் ஏற்படுத்தும் சுகம் மற்றும் துக்கங்களை அறிய உதவும் கணித சாஸ்திரமே ஜோதிட சாஸ்திரம் ஆகும். மீண்டும் ஒரு முறை தெரிவிக்கின்றேன். மேஷம் முதலான 12 ராசிகளில் இடம்பெற்றுள்ள நட்சத்திர மண்டலங்கள் வழியாக சூரியன் முதலான 9 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் ஏற்படும் சுகம் மற்றும் துக்கங்களை அறிந்து கொள்ள உதவும் கணித சாஸ்திரமே ஜோதிட சாஸ்திரம் ஆகும். இதை போன்று தாங்கள் பதில் தெரிவிக்க வேண்டும். ஜோதிட சாஸ்திரம் என்றால் என்ன என்ற ஒரு வினா எழும்போது மேற்குறிப்பிட்ட பலன்களையே தாங்கள் பதிலாக தெரிவிக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இது தொடர்பாக என்ன விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிடத்தில், ஜோதிடம் இந்த உலகத்திற்கும் மனிதனுக்கும் ஏற்படுத்துகின்ற சாதகமான விஷயங்கள் யாவை என்பதையெல்லாம் நாம் அடுத்தடுத்த பதிவுகளில் மிக விரிவாக அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஜோதிடம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்ட நாம் அதனுடைய தோற்றம் எப்போது இருந்திருக்கும், அதனுடைய வளர்ச்சி எப்படி அமைந்திருந்தது என்ற விவரங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இதனை அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக விரிவாக காண்போம். ஜோதிடம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்ட நாம் அதன் தோற்றம் பற்றி அறிய வேண்டியது அவசியமானதாகும். ஜோதிடம் எப்போது தோன்றியிருக்கும் என்கின்ற விவரங்களை ஜோதிட மாணவர்கள் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். இது தொடர்பான கருத்துக்களை நாம் இந்த ஆடியோ பதிவின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் இந்த பிரபஞ்சமானது ஒழுங்கு அமைப்போடு இயங்குகின்றது. சீரான ஒழுங்கு அமைப்போடு கூடிய இந்த பிரபஞ்சத்தை அக்காலம் தொட்டு இக்காலம் வரை அநேக சான்றோர்கள் ஆய்வுகளை செய்து தங்களது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். பிரமிக்கத்தக்கதாகவும் இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியாததாகவும் உள்ள பல விஷயங்களும் பிரபஞ்ச இயக்கத்தில் உண்டு என்பதை மறுக்க இயலாது. நமது பாரத திருநாட்டின் பொக்கிஷமாக போற்றப்படக்கூடியதான வேதங்களும் சாஸ்திரங்களும் பிரபஞ்ச நிகழ்வுகளை பற்றி எடுத்து கூறியுள்ளன. இந்த வேத சாஸ்திரத்தின் கண்களாக போற்றப்படுவது ஜோதிட சாஸ்திரம் ஆகும். வேதத்தின் கண்கள் என ஜோதிடம் போற்றப்படுவதால் வேதத்தில் மிக முக்கியமானது ஜோதிடம் என்பதை உணர முடியும். அநாதியான வேதம் தோன்றிய போதே ஜோதிடமும் தோன்றி இருக்க வேண்டும் என்பதையும் அறிய வேண்டும். அநாதி என்ற வார்த்தையே ஆரம்பமற்றது என்ற பொருளை குறிக்கும். ஆகவே வேதத்திலிருந்தே ஜோதிடம் பிறந்தது என்று இருப்பதால் ஜோதிடமும் அநாதியானது என்பதை அறிய வேண்டும். வேதம் எப்படி அநாதியாக, அதாவது ஆரம்பமற்றதாக இருக்கின்றதோ, அந்த வேதத்திலிருந்தே ஜோதிடமும் தோன்றியிருக்கிறது என்று அறியும் போது ஜோதிடமும் அநாதியானது, அதாவது ஆரம்பமற்றது என்பதை அறிய வேண்டும். ஜோதிடத்தை மனிதன் எப்போது அறிந்து கொண்டான் என்பதற்குத்தான் கால நேரத்தை கூற முடியுமே தவிர ஜோதிடம் எப்போது தோன்றியது என்பதற்கு கால நேரத்தை கூறுவது என்பது இயலாத காரியம். கற்காலத்தில் விலங்கோடு விலங்காக வேட்டையாடி வாழ்ந்து வந்த மனிதன் தன்னை சுற்றி இயங்கி வரும் இயற்கையை வியப்போடு கண்டிருக்க வேண்டும். வெயில், வெளிச்சம், இருட்டு, நட்சத்திரம், இடி, மின்னல், வெள்ளம், தீ, காற்று போன்ற இயற்கையின் மிக முக்கியமான நிகழ்வுகளை அச்சத்தோடும் வியப்போடும் கண்டிருப்பான். இவற்றை தொடர்ச்சியாக காணும்போது இவற்றிற்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும் என்ற சிந்தனை அவனுள்ளே எழுந்திருக்கும். ஆதி மனிதன் சிந்திக்க தொடங்கிய பின் அவன் எதை கண்டாலும் அது தனக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா என்ற அச்சத்தோடு அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பான். ஆதி மனிதன் தனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும்
தீர்க்கமான ஆய்வுகள் மேற்கொள்ள முயற்சித்திருப்பான். இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதற்கு தோராயமாக பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆகியிருக்கும். இப்படியாக தொடர்ச்சியாக ஆய்வுகள் மேற்கொண்டதின் பயனாக பிரபஞ்சம் பற்றிய ரகசியங்களும் சூரியன், சந்திரன் போன்ற கோள்கள் பற்றிய ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். இப்படி ஆய்வுகள் செய்து கோள்கள் இருப்பதை உணர்வதற்கு பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. மனிதனுடைய ஆராய்ச்சியின் பயனாகவே கோள்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு பேருதவி புரிய வேண்டும் என்பதற்காகவே இறைவன் பல்வேறு மகரிஷிகளையும் குருமார்களையும் இவ்வுலகிற்கு அனுப்பி அவர்கள் மூலமாக ஆய்வுகளை மேற்கொள்ள செய்து உன்னதமான சாஸ்திரங்களை மனிதன் அறிந்து கொள்ள அனுக்கிரகித்திருப்பார். இறைவன் தானே அவதாரங்கள் எடுத்துக்கொண்டும் சீரான இடைவெளியில் பல ஆச்சாரிய புருஷர்களை அவதரிக்கச் செய்தும் தர்மத்தை அனைத்து நபர்களும் பின்பற்றச் செய்து சாஸ்திரத்தின் வழியில் வாழ உதவி புரிந்துள்ளார். இதன் வெளிப்பாடாகவே பல குருமார்கள் இப்புவியில் தோன்றி பல ஆய்வுகளை மேற்கொண்டு ஜோதிட சாஸ்திரம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் இவ்வுலகிற்கு தந்திருக்கிறார்கள். மனித சமூகத்திற்கு இறைவன் உதவி புரிய வேண்டும் என்று எண்ணும் போது அவர் வெளிப்படையாக தெரியும் விதமாக உதவி புரிவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. மிகுந்த பக்தி, சரணாகதி, முழுமை இவற்றை கொண்டிருந்தால் மட்டுமே இறைவனிடத்தில் நேரடியாக உதவிகளை பெற முடியும். இந்த சமூகம், அதாவது மனித சமூகம் நற்கதி அடைய வேண்டும் என்பதற்காகவே இறைவன் பல மகரிஷிகளையும் குருமார்களையும் ஆச்சாரியர்களையும் இப்புவியில் அவதரிக்க செய்து அவர்களுக்கு இது தொடர்பான ஞானத்தை கொடுத்து அவருக்குள்ளாகவே இறைவன் இருந்து கொண்டு சாஸ்திர ஞானங்களை உலகத்திற்கு வழங்கி மனித சமூகத்திற்கு அனுக்கிரகித்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாகும். மேற்கண்ட ஆடியோ பதிவின் மூலமாக வேதம் எப்படி அனாதியானதோ ஆரம்பமற்றதோ அதை போன்றே ஜோதிடமும் அனாதியானது ஆரம்பமற்றது. இவ்வுலகம் தோன்றி இருக்கும் போதே ஜோதிடமும் தோன்றியிருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடத்தை மனிதன் எப்போது அறிந்து கொண்டான் என்பதற்குத்தான் கால நேரத்தை கூற முடியுமே தவிர ஜோதிடம் என்பது அனாதியானது ஆரம்பமற்றது, இந்த உலகம் தோன்றும் போதே தோன்றி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடம் என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்து கொண்ட நாம் அதன் தோற்றம் எப்படி இருந்தது என்பதையும் அறிந்து கொண்ட நாம் தற்போது ஜோதிடத்தின் வளர்ச்சி பற்றி அறிந்து கொள்ள இருக்கின்றோம். உலகம் தோன்றிய பொழுதே ஜோதிடமும் தோன்றி இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தோம். உலகம் தோன்றிய காலம் முதல் தற்போது வரை ஜோதிடம் எப்படியெல்லாம் வளர்ச்சி பெற்றிருந்தது, இந்த ஜோதிடம் இருந்ததற்கான ஏதாவது உதாரணங்கள் இருக்கின்றனவா என்று குறிப்பிடும் விதமாக ஜோதிடத்தின் வளர்ச்சியை 4 நிலைகளாக அறிந்து கொள்ள இருக்கின்றோம். 1. வேத காலத்தில் ஜோதிடம். 2. இதிகாச காலத்தில் ஜோதிடம். 3. இலக்கிய காலத்தில் ஜோதிடம். 4. நவீன காலத்தில் ஜோதிடம் என்கின்ற 4 நிலைகளில் ஜோதிடத்தின் வளர்ச்சி பற்றி அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அடுத்த பதிவுகள் வாயிலாக நாம் இந்த 4 நிலைகளில் ஜோதிடம் எவ்வாறு வளர்ச்சி பெற்றது, ஜோதிடத்தை பின்பற்றுவதற்கான உதாரணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றனவா என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். வேதம் அனாதியானது ஆரம்பமற்றது என அறிந்து கொண்டோம். ஜோதிடமும் வேதத்தில் பிரதான அங்கம் என்பதால் ஜோதிடமும் அனாதியானது ஆரம்பமற்றது என்பதை அறிந்து கொண்டோம். வேத காலத்தில் ஜோதிடம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில்
நாம் இந்த பதிவில் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். வேத காலம் என்பது எது என்கின்ற சந்தேகம் சிலருக்கு எழலாம். உலகம் தோன்றி ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வேத காலமாக கொள்ள வேண்டும். நன்கு புரியும் விதமாக சொல்ல வேண்டுமானால், உலகம் தோன்றி இயற்கையை உணர்ந்து இயற்கையோடு இணைந்து பூமியில் வாழ்ந்த அனைத்து மனிதர்களும் ஞான நிலையோடு கூடிய வாழ்க்கை வாழ்ந்திருந்த காலம். அதாவது அனைத்து மனிதர்களும் சூது, வாது, வஞ்சகம், சூழ்ச்சி, பொறாமை ஆகிய குணங்கள் இல்லாமல் ஞான நிலையோடு கூடிய வாழ்க்கையை வாழ்ந்திருந்த காலம் வரை வேத காலம் என்று அறிய வேண்டும். ஆரம்ப காலகட்டத்தில் உலகம் தோன்றி தன்னுடைய நிலைப்பாட்டை உணர்ந்து மனிதன் தனக்கான ஒரு வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டு இருக்கும் காலம் வரை இதை போன்று ஒரு ஞான நிலையோடு கூடிய வாழ்க்கையைத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என பெரியோர்கள் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சூது, வாது, வஞ்சகம், சூழ்ச்சி, பொறாமை போன்ற தீய குணங்கள் இல்லாமல் உலகில் தோன்றிய அனைத்து மனிதர்களும் ஞானிகளாக ஞான நிலையோடு கூடிய வாழ்க்கை வாழ்ந்திருந்த காலம் வேத காலமாக சொல்ல வேண்டும். இந்த வேத காலத்தில் ஜோதிடம் எப்படி வளர்ச்சியடைந்தது இருந்ததற்கான ஒரு காரணம் என்று குறிப்பிடும்போது, வேதம் என்ற சொல் வித் என்ற வடமொழி சொல்லை குறிப்பதாகும். வித் என்றால் அறிதல் என்று பொருளாகும். வேதங்கள் என்பதற்கு உயர்வான அறிவு என்றும் பொருள் கொள்ளலாம். இந்த வேதமானது 4 வகைப்படும் என்பதை நாம் முன்னரே கண்டிருக்கின்றோம். இந்த வேதமானது சம்ஹிதை, பிரமாணம், ஆரண்யகம், உபனிஷத்துக்கள் என்று 4 பகுதிகளை கொண்டதாக உள்ளன. ஒவ்வொரு வேதத்திலும் சம்ஹிதை, பிரமாணம், ஆரண்யகம், உபனிஷத்துக்கள் என்கின்ற 4 பகுதிகள் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். இதில் சம்ஹிதை என்பது மந்திரங்களுடைய தொகுப்பு என்பதை குறிக்கும். இது கடவுளால் தரப்பட்டவையாக கருதப்படுகிறது. பிரமாணம் என்பது சடங்கு வழிமுறைகளையும், ஆரண்யகம் என்பது மகரிஷிகளின் அருளுரைகளையும், உபனிஷத்துக்கள் என்பது வேதங்களுக்கான விளக்க உரைகளாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சம்ஹிதை, பிரமாணம், ஆரண்யகம், உபனிஷத்துக்கள் ஆகிய அனைத்திலும் ஜோதிடம் சார்ந்த கருத்துக்கள் பெருமளவில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே வேதத்தில் மிக முக்கிய அங்கம் வகிப்பது ஜோதிடம் என்றால் மிகையாகாது. ஜோதிடத்தை முதலில் படைப்பு கடவுளான பிரம்மர் கார்க்க முனிவருக்கு சொன்னதாகவும், அதை அவர் மற்ற முனிவர்களுக்கு சொன்னதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு தகவலாக சூரியன் அருணனுக்கு சொன்னதாகவும், அருணன் நாரதருக்கு சொன்னதாகவும், நாரதர் சப்த ரிஷிகளுக்கு சொன்னதாகவும், சப்த ரிஷிகள் ஏனைய ரிஷிகளுக்கு சொன்னதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு இருந்தாலும், வேதத்தின் அங்கங்களில் மிக முக்கிய அங்கம் நேத்திர அங்கம் என்று சொல்லக்கூடிய கண்களாக ஜோதிடம் இருக்கின்றது என்கின்ற மகா வாக்கியமே வேத காலத்தில் ஜோதிடம் இருப்பதற்காக புரிந்து கொள்ள வேண்டும். பல நிலைகளில் ஜோதிடம் இப்படியாக இவர் மூலமாக இவருக்கு குறிப்பிடப்பட்டிருந்தது என்று தெரிவித்திருந்தாலும், ஜோதிடம் வேதத்தின் கண்கள் என்கின்ற மகா வாக்கியமே வேதத்தில் ஜோதிடருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும். வேத காலத்தில் ஜோதிடம் இருந்திருக்கிறது என்பதற்கு வேதத்தில் இருக்கக்கூடிய அங்கங்களில் மிக முக்கிய அங்கமாக வானசாஸ்திரத்தை குறிப்பிடக்கூடிய ஜோதிட சாஸ்திரம் இருப்பதையே சான்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வேத காலத்தில் ஜோதிடம் இருப்பதற்கான சான்றுகளை அறிந்து கொண்ட நாம், இதிகாச காலத்தில் ஜோதிடம் இருந்ததற்கான சான்றுகளை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இதிகாச காலம் என்பது யாது என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இதி
காசம் என்ற சொல்லுக்கு உண்மை சம்பவம் என்று பொருள். நமது பாரத தேசத்தின் இதிகாசங்கள் இராமாயணம், மகாபாரதம் என்பனவாகும். இந்த இரண்டு காவியங்களிலும் பெருமளவு ஜோதிட சாஸ்திரம் தொடர்பான கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இராமாயண காவியத்தை எடுத்துக்கொண்டால் வசிஷ்டர் போன்ற மகரிஷிகள் மிகுந்த ஜோதிட ஞானம் பெற்றிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தசரதர் மற்றும் அவரது மனைவிகளின் ஜாதகங்களை ஆய்வு செய்த பின்னரே புத்திரதோஷம் இருப்பது கண்டறியப்பட்டு புத்திரகாமேஷ்டி யாகம் நிகழ்த்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு பின்பே தசரதர் புத்திர வாக்கியத்தை பெற்றார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 5 கோள்கள் உச்சம் பெற்றால் சக்கரவர்த்தி யோகம் என்று ஜோதிடம் உணர்த்துகிறது. இந்த நிலையை சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் ஜாதகத்தை கொண்டே அறிய முடியும். சைத்திர மாசம் சுக்லபக்ஷம் நவமி திதி புனர்பூச நட்சத்திரம் கூடிய தினத்தில் கடகலக்ன வேளையில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அவதரித்திருப்பதாக வசிஷ்டர் தெரிவிக்கிறார். மேலும் வசிஷ்டர் விஸ்வாமித்திரரோடு இணைந்து விவாக முகூர்த்தம் குறிக்கப்பட்டு ராமர் சீத்தை விவாகம் நடத்தப்பட்டது. மேலும் ராமரின் பட்டாபிஷேகம் குறித்த முகூர்த்தத்தில் நடத்த இயலாமல் போனதால் ராமர் பட்டம் ஏற்க முடியாமல் கானகம் செல்ல நேர்ந்தது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் ராம ராவண யுத்தம் ஏற்படும் சமயத்தில் தன் நட்சத்திரத்திற்கு 6வது நட்சத்திரத்தில் ராவணன் மீது போர் தொடுத்தால் வெற்றி பெறலாம் என்று உணர்ந்து செயல்பட்டார் ராமர் என்கின்ற விஷயங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவை இராமாயண காவியத்தில் ஜோதிடம் இருந்ததற்கான ஒரு சில உதாரணங்களே ஆகும். இதை போன்று பல இடங்களில் ஜோதிடம் இருந்ததை உணர்த்த முடியும் என்பதையும் அறிய வேண்டும். மகாபாரத காவியத்தை எடுத்துக்கொண்டால் ஜோதிட சாஸ்திர வல்லுநன் சகாதேவன் பற்றி குறிப்பிடாமல் இருக்க முடியாது. தற்போது கூட ஜோதிடர்களை சகாதேவன் என்ற பெயர் கொண்டு அழைப்பதை வழக்கத்தில் இருப்பதை தாங்கள் அறிந்திருப்பீர்கள். ஜோதிட வல்லுநன் சகாதேவன் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். பஞ்சபாண்டவர்களில் இறுதியாக பிறந்தவர் சகாதேவன். ஜோதிட சாஸ்திர வல்லுனர். யுத்தத்திற்கு அமாவாசை நாளை துரியோதனனுக்கு குறித்து கொடுத்ததையும் அந்த நாளில் யுத்தம் துவங்கினால் வெற்றி கௌரவர்களுக்கு என்று இருந்ததையும் கிருஷ்ணரின் சமயோஜிதத்தால் அமாவாசை மாற்றி அமைக்கப்பட்டது என்பதையும் அறிவோம். இது மட்டுமல்லாமல் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் ஏற்படும் சமயத்தில் கௌரவர்களின் தந்தையாரான திருதராஷ்டிரன் தனது அரசவை ஜோதிடரை அழைத்து யுத்தத்தின் விளைவு என்னவாக இருக்கும் என்று கேட்கின்றார். அதற்கு கிரக அமைப்புகளை ஆய்வு செய்து திருதராஷ்டிர அவை ஜோதிடர் இந்த யுத்தத்தின் விளைவு நஷ்டம், தோல்வி, தங்களுடைய 100 குமாரர்களும் இந்த யுத்தத்தில் தோற்பது நிச்சயம் என்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும் விதமாக மகாபாரத காவியம் இருப்பதையும் அறிவோம். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது மகாபாரத காவியத்தில் ஜோதிடத்தின் பங்களிப்பு பெருமளவு இருந்ததை நம்மால் உணர முடிகிறது. இது மாத்திரமல்லாமல் யுத்தத்தின் போது சகுன நிமித்தங்கள் பெருமளவு பார்க்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது போன்ற சம்பவங்கள் இதிகாச புராணங்களில் ஜோதிடத்தின் ஆளுமை அதிகமாக இருந்துள்ளது என்பதை உணரும் விதமாக உள்ளன. அனைவருக்கும் வணக்கம். வேத காலம், இதிகாச காலம் இவற்றில் ஜோதிடத்தின் பங்களிப்பு எவ்வாறு இருந்தது என்பதை அறிந்து கொண்ட நாம் இலக்கிய காலத்தில் ஜோதிடத்தின் பங்களிப்பு தொடர்பான கருத்துக்களை இந்த ஆடியோ பதிவின் மூலம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். நமது பாரத தேசத்தின் இலக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தால் பல இடங்களில் பல நிலைகளில் ஜோதிடம் தொடர்பான கருத்துக்கள் இருப்பதை நம்மால் உணர முடியும். கணியன் பூங்குன்றனார் ஒரு சிறந்த ஜோதிட மேதை. பழந்தமிழில் ஜோதிடம் என்ற வார்த்தை கணியம் என்றும் கூறப்பட்டுள்ளது.
உலகமே இன்று போற்றி வியக்கும் தமிழ் புலவர் கணியன் பூங்குன்றனார் ஒரு சிறந்த ஜோதிடர், வானநூல் விற்பன்னர். அதனால்தான் அவர் யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற அடிப்படை ஜோதிட உண்மையை, அதாவது அவரவர் கர்மமே அவருக்கு நன்மையும் தீமையும் தருகிறது என்று கூறியுள்ளார். இது மாத்திரம் இல்லாமல் நற்றிணை என்கின்ற செய்யுளில் காரெரும்பு அவிழ்ந்த கனிவாய் வேங்கை என்று குறிப்பிடப்பட்டிருப்பதும், அகநானூறு போன்றவற்றில் கனிவாய் பள்ளிய காடிருந்தோரே என்று குறிப்பிடப்பட்டிருப்பதும் கவனிக்க வேண்டும். இந்த வரிகளில் கனி என்ற வார்த்தை பயிலப்படுவதை பார்க்கலாம். கணிப்பது ஜோதிடம், அதை கணிப்பவர் கனி, அதாவது ஜோதிடர். இன்றும் கூட நம் ஜாதகத்தை கணித்து தாருங்கள் என்று கூறுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். இது மாத்திரம் இல்லாமல் அண்ணன் செங்குட்டுவன் இருக்க தம்பி இளங்கோவன் அரசாழ்வான் என்ற நிமித்தம் சொன்னதை பொய்யாக்க இளங்கோவடிகள் துறவியான காப்பிய கதை நாம் அறிவோம். இப்படியாக இலக்கிய காலத்தில் ஜோதிடத்தின் பங்களிப்பு இருந்ததை சொல்லிக்கொண்டே போகலாம். ஜோதிடம் இன்று நேற்று ஏற்பட்டது அல்ல. உலகம் தோன்றிய போதே ஜோதிடமும் தோன்றிவிட்டது. முதலில் ஜோதிடம் பருவங்களை மட்டுமே அறிய பயன்படுத்தப்பட்டது. எப்போது மழை பெய்யும், எப்போது வெள்ளம் வரும், எப்போது புயல் வரும் என்பது போன்ற இயற்கை சீற்றங்களை அறிய மட்டுமே பயன்பட்டிருக்கிறது. அதன் அடுத்த கட்டமாக அரசர்களுக்கு தின பலன்கள் சொல்லும் வடிவமாக மாறி இருக்கிறது. அரசர்களுக்கு அன்றாடம் என்ன நடக்கும் என்பதை ஆரூடங்களாக சொல்லி இருக்கிறார்கள். அது மெல்ல மெல்ல சிற்றரசர், அமைச்சர், தளபதிகள், தனவந்தர்கள், செல்வச் சீமான்கள் என பரவி இன்று அனைவருக்கும் ஆனதாக நம் கைக்கு வந்துள்ளது. வேத இதிகாச காலங்களிலேயே ஜோதிடம் தோன்றி அனாதியாக இருந்த போதிலும் ஆரம்ப காலத்தில் ஜோதிடத்திற்கு எழுத்து வடிவம் இல்லாமல் இருந்திருக்கின்றது. குருகுல கல்வி மூலமே சாஸ்திரம் பயிற்றுவிக்கப்பட்டதால் குருகுலத்தில் கூடியிருக்கும் சிஷ்யர்கள் மத்தியில் ஜோதிடம், வானவியல் போன்ற கருத்துக்கள் வாய்மொழியாகவே தெரிவிக்கப்பட்டன. அதை எந்த அளவுக்கு புரிந்து தெளிந்து உள்வாங்கிக் கொண்டார்களோ அந்த சிஷ்யர்கள் வாய்மொழி வாயிலாகவே மற்றவர்களுக்கும் சொல்லி இருக்க வேண்டும். குரு அவர்களுக்கு உரைத்ததே ஜோதிடத்தின் ஆரம்ப வரலாக இருக்க முடியும். குரு சிஷ்ய உறவு முறை மூலமாகத்தான் ஜோதிடம், மருத்துவம், வானவியல் மற்றும் 64 கலைகளும் நடைமுறையில் பின்பற்றப்பட்டு வந்திருக்க முடியும். வாய்மொழி வாயிலாகவே சொல்லப்பட்டிருப்பதால் ஜோதிட சாஸ்திரம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் கேட்பவர்களின் ஞாபக மறதி காரணமாக நாம் இழந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பிரபஞ்சம் பல்வேறு நிலைகளில் பரிணமித்து இருப்பதால் இந்த பயணத்தில் உன்னதமான ஜோதிட சாஸ்திரம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை இழந்திருக்கிறோம் என்பதையும் அறிய வேண்டும். வேத காலத்தில் பிறந்து இதிகாச காலத்தில் வளர்ந்து இலக்கிய காலத்தில் முழு வளர்ச்சி அடைந்தது ஜோதிடம். ஜோதிடத்தின் வளர்ச்சியில் இந்த இதிகாச காலத்தில் இருக்கக்கூடிய பங்களிப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதாவது எழுத்துப்பூர்வமாக நூல்களாக ஜோதிடம் வெளிவந்த காலம் இந்த இலக்கிய காலமாகவே குறிப்பிட வேண்டும். கிபி 169 யவனேஸ்வர் என்பவரால் யவன ஜாதகம் என்னும் நூல் இயற்றப்பட்டது. இதே நூல் மீண்டும் 258 மற்றும் ஒரு முறை
கிபி 587 வெளிவந்திருக்கிறதாக குறிப்பிடப்படுகிறது. கிபி 1172 கணித மேதை பாஸ்கராச்சாரியார் சித்தாந்த சிரோமணி என்னும் நூலை இயற்றினார். இவரே 1118 ஆண்டில் கரண குதூகலம் என்னும் நூலை இயற்றினார். கல்யாணவர்மர் சாராவளி என்னும் நூலை எழுதினார். இப்படியாக பல நூல்கள் வெளிவந்த போதிலும் கிபி 12ஆம் நூற்றாண்டுக்கு பின் கணிதம் மற்றும் வானவியலை காட்டிலும் ஜோதிடத்தில் பல நூல்கள் தோன்றின. அதாவது சாமுத்திரிகா லட்சணம், கைரேகை, பிரசன்னம் என்னும் தனித்தனி பிரிவுகள் கொண்ட ஜோதிட நூல்கள் பல வெளிவந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பலன்களை நிர்ணயிப்பதில் பாலதீபிகை, ஜாதகா தோஷம், ஜாதக சந்திரிகை, பிருகத் பராசரீயம் என்பன முக்கியத்துவம் பெற்றன. இந்த நூல்கள் எல்லாம் வடமொழியில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வடமொழி வாயிலாக ஜோதிடத்திற்கு வெளிவந்திருக்கக்கூடிய நூல்கள் மொத்தம் 74ஆக குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த 74 நூல்களும் தற்போது இருக்கின்றதா என்கின்ற ஆய்வும் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதே பெயரில் தமிழ் மொழி வாயிலாகவும் ஜோதிட நூல்கள் வெளிவந்திருக்கின்றன என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஜாதக அலங்காரம், மங்களேஸ்வரியம், வீமகவி ஜோதிடம், ஜாதக சூடாமணி, சினேந்திரமாலை, தாண்டவமாலை, ஜாதக சிந்தாமணி, சந்திரகாவியம், புலிப்பாணி ஜோதிடம் போன்ற தமிழ் நூல்களும் அடுத்தடுத்து வெளிவந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று நமது பாரத தேசம் மட்டுமல்லாது பல வெளிநாடுகளிலும் வெளி தேசங்களிலும் ஜோதிட சாஸ்திரம் இருந்திருப்பதற்கான பல்வேறு உதாரணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அரேபியர், எகிப்தியர், பாரசீகர்கள் போன்றவர்களால் அநேக பல ஜோதிட நூல்கள் வெளிவந்திருப்பதையும் அவற்றை கொண்டு ஜோதிடத்தை பின்பற்றி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையும் குறிப்பிட வேண்டும். வெளிநாடுகளில் ஜோதிடம் இருந்ததற்கு ஒரு உதாரணமாக குறிப்பிடப்பட வேண்டியவற்றில் ரோம் நாட்டின் ஏக சக்கரவர்த்தியாக திகழ்ந்த ஜூலியஸ் சீசரை பற்றி குறிப்பிடலாம். அதாவது ஒரு நாள் ஆலோசனை மண்டபத்தில் ஜூலியஸ் சீசர் நுழையும் போது எதிர்காலம் பற்றி குறி சொல்லும் ஜோதிடர் ஒருவர், சீசர் மார்ச் 15ஆம் நாள் நீ இந்த மன்றத்தில் கத்தியால் குத்தப்பட்டு மரணமடைவாய் என்று பலன் தெரிவித்தார். சீசர் அதை நம்பாமல் ஜோதிடரை கேலி செய்தார். ஆனால் ஜோதிடர் சொன்னது போலவே அதே தேதியில் சீசர் கத்தியால் குத்தப்பட்டு மரணமடைந்தார். ரோமாபுரி மற்றும் கிரேக்க நகரத்தின் ஆரம்ப காலத்தில் அந்நாட்டவர்களால் பயன்படுத்தப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின் பல உண்மைகள், பல நூல்கள் நம் நாட்டு வேத கால ஜோதிடத்தில் இருப்பதை போன்று குறிப்பிடப்பட்டிருப்பது கவனத்திற்கொள்ள வேண்டும். இப்படியாக பாரத தேசம் மட்டுமல்லாமல் வெளிநாடு வெளி தேசங்களிலும் ஜோதிட சாஸ்திரம் தனக்கேயான தனித்துவத்துடன் செயல்பட்டு மனித சமூகத்திற்கு பங்காற்றி வந்திருக்கிறது என்பதை அறிய வேண்டும். ஜோதிடம் எழுத்தாக்கம் பெற்ற பிறகு மிக முக்கியமானவராக ஆரியபட்டர் வருகிறார். இவர்தான் வானியல் சாஸ்திரத்தின் முன்னோடி. கிரக சஞ்சார விவரங்களையும் யோகம், கல்பம், மன்வந்தரம் போன்ற கால அளவுகளையும் சொன்னவர். சிக்கலான கணித அளவு முறைகளை சொன்னவர். தனது ஞானக்கண்ணால் உற்று நோக்கி கிரகங்களின் தூரம், நிறம், பரிமாணத்தை சொன்னவர். இவர் எழுதிய ஆரிய சித்தாந்தம் என்னும் கணித நூல் காணாமல் போன ஒன்றாகவே இன்று வரை உள்ளது. இவர் காலத்திற்கு பின்னால் வந்தவர்கள்
ஆரியபட்டர் எழுதியதாக சொல்லிய விவரங்களின் அடிப்படையிலேயே ஆரியபட்டர் ஜோதிடத்திற்கு எழுத்தாக்கம் தந்துள்ளார் என்பதை அறிய முடிகிறது. அவர் காலத்தில் வாழ்ந்தவர்தான் வராகமிகிரர். ஆரியபட்டரின் சிஷ்யன் என்ற கருத்தும் உள்ளது. குரு சிஷ்ய உறவு முறை இருந்துள்ளதால் ஆரியபட்டர் வராகமிகிரர் சமகாலத்தவர் என்பதை அறிய வேண்டும். மேலும் வராகமிகிரர் அவர் தந்தையாகிய ஆதித்யதாசரிடம் இருந்து ஜோதிடத்தை பயின்றதாக கூறப்படுகிறது. இவர் உஜ்ஜயினியில் பிறந்தவர். விக்கிரமாதித்தன் சபையில் பிரதானமாக ஜோதிடர்களில் மிக முக்கியமானவராக இருந்தார். வராகமிகிரர் ஒரு முறை விக்கிரமாதித்தனின் மகன் ஜாதகத்தை பார்த்து பலன் சொன்னார். தங்களது மகனின் 18வது வயது துவக்கத்தில் பன்றியால் தாக்கப்பட்டு உயிரிழப்பான் என்பது அவரின் ஜோதிட கணிப்பாக இருந்தது. வராகமிகிரர் சொன்னதும் அதிர்ந்து போகிறான் மன்னன். உடனே தளபதிகளை அழைத்து 80 அடி உயரமுள்ள மதில் சுவரை எழுப்பி அதற்கு நடுவே தனியாக ஒரு அரண்மனையை கட்டுகிறார். அந்த அரண்மனைக்குள் சகல வசதிகளும் இளவரசனுக்கு செய்து தரப்படுகிறது. அரண்மனையை சுற்றிலும் பல ஆயிரம் வீரர்கள் காவலுக்கு நிறுத்தப்படுகிறார்கள். சுற்றுப்புறத்தில் எங்குமே பன்றி இனமே இல்லாமல் அழிக்கப்படுகிறது. நாட்கள் கடந்தது. வராகமிகிரர் சொன்ன 17வது வயது நிறைவு நாளும் வந்தது. விக்கிரமாதித்தன் வராகமிகிரரை அழைத்தான். தாங்கள் குறிப்பிட்ட நாள் இன்றுடன் முடிவடைகிறது. இளவரசருக்கு ஒன்றும் ஆகாதுதானே என்றார். மன்னா, என்னை மன்னிக்க வேண்டும். இன்று மாலை சரியாக சூரியன் அஸ்தமிக்கும் வேளையில் இளவரசன் மரணமடைவார் என்பது அவரின் விதியாக உள்ளது என்று தெரிவித்தார். மன்னர் மிகுந்த கவலையுடன் தனது மகனின் பாதுகாப்பை பலப்படுத்தினான். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இளவரசரை கவனிக்க ஆட்களை நியமிக்கிறான் மன்னன். மாலையும் வந்தது. வராகமிகிரரை அழைத்து, நீங்கள் சொன்ன நேரம் முடிந்து விட்டது, இப்போது என்ன சொல்கிறீர்கள் என்றார் மன்னன். மன்னிக்க வேண்டும் மன்னா, தங்களது கடுமையான பாதுகாப்பையும் மீறி இளவரசரை பன்றி தாக்கி உயிரிழந்து ஒரு நாளிகை ஆகிறது என்று பதில் தெரிவித்தார். பதறிப்போய் மன்னனும் அங்கு சென்றான். கோட்டை உச்சியில் பொறிக்கப்பட்ட பன்றி சின்னம் பெயர்ந்து இளவரசனின் தலையில் விழுந்ததால் இளவரசருக்கு மரணம் ஏற்பட்டிருந்தது. விதி வழியது என்பதற்கு இதை உதாரணமாக சொல்ல வேண்டும். இந்த சம்பவத்திற்கு பிறகு வராகமிகிரரின் புகழ் நாடு முழுவதும் பரவியது. வராகமிகிரர் எழுதிய பல ஜோதிட நூல்கள், அதாவது பிருகத் ஜாதகம், பிருகத் சம்ஹிதா, யோக யாத்ரா, பஞ்ச சித்தாந்திகா, பிரசன்ன வல்லபா, லகு ஜாதகா போன்றவை மிக முக்கியமானவையாகும். இவரை தொடர்ந்து பல மகரிஷிகள் பூமியில் தோன்றி பல்வேறு ஜோதிட சாஸ்திரம் தொடர்பான கருத்துக்களை ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்தனர். இப்படி பல ஜோதிட கிரந்தங்களில் எழுதப்பட்டிருந்தாலும் அவற்றை பாதுகாக்க தவறியது நமது துரதிர்ஷ்டமாகவே கருத வேண்டும். அடுத்தடுத்து நடந்த போர்களால் கலை பொக்கிஷங்கள் அழிக்கப்பட்டதும், குறிப்பாக முகலாய பேரரசுகளின் போர்களால் பல்வேறு ஆவண காப்பியங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டதும், கலை பொக்கிஷங்கள் சூறையாடப்பட்டதும் பெரும் இழப்பாக அமைந்தன. வெளிநாட்டில் இருந்து வந்த யாத்ரிகர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் இங்கு உள்ள ஓலைச்சுவடிகளை தங்கள் நாட்டிற்கு எடுத்து சென்ற சம்பவங்களும் நடந்தேறி இருக்கின்றன. இவ்வாறு செய்ததில் பாபிலோனியர்கள், எகிப்தியர்கள், கிரேக்கர்கள் ஆகியோர்களுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு என்று குறிப்பிடும் விதமாக இலக்கிய காலத்தில் ஜோதிடத்தின் வளர்ச்சி, ஜோதிடத்தின் பங்களிப்பு இருந்ததை அறிய வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். வேத காலம், இதிகாச காலம், இலக்கிய காலத்தில் ஜோதிடத்தின் பங்களிப்பு, ஜோதிடத்தின் வளர்ச்சி பற்றி அறிந்து கொண்ட நாம் நவீன காலத்தில் ஜோதிடம் என்கின்ற தலைப்பில் சில கருத்து பரிமாற்றங்களை இந்த ஆடியோ பதிவின் மூலமாக அறிந்து கொள்ள இருக்கின்றோம். வேத, இதிகாச, இலக்கிய காலங்களோடு ஒப்பிடும்போது நவீன காலத்தில் ஜோதிடம் நன்கு வளர்ச்சியடைந்து காணப்படுகின்றது. சூரியன் முதல் ராகு கேதுக்கள் வரை உள்ள கோள்கள் மட்டுமல்லாது யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ போன்ற கோள்களும் கண்டறியப்பட்டு அதற்கான பலாபலன்களும் சில இடங்களில் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன.
500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கல்வி, தொழில் நிலவரங்கள் ஆகியவை தற்போது அதிகரித்து இருந்த போதிலும் அவற்றையெல்லாம் அறியும் விதமாக கிரக காரகத்துவங்கள் கண்டறியப்பட்டு நவீன கால ஜோதிடத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஜோதிடம் பார்க்க வேண்டுமென்றால் ஒரு ஜோதிடரை நாடி செல்ல வேண்டும் என்ற நிலை மாறி தங்களின் கையில் உள்ள அலைபேசி மூலமாகவே தங்களுக்கான பலாபலன்களை அறிந்து கொள்ளும் விதமாக தற்போதைய காலத்தில் ஜோதிடம் பரிணமித்துள்ளது என்பது வரவேற்கக்கூடியது. நிமிடத்திற்கு நிமிடம் மாற்றத்தை சந்திக்கும் இன்றைய நவீன யுகத்தில் ஜோதிடம், புராணங்கள் எல்லாம் பொருந்தாதவை, அவை நமது முன்னேற்றத்திற்கு தடை ஏற்படுத்தக்கூடியவை என்ற கருத்துக்கள் பரவலாக இருந்த போதிலும் தற்போதுள்ள நவீன யுகத்தில் கூட நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிட்டத்தட்ட 99% பொதுமக்கள் ஜோதிடத்தை பின்பற்றுபவர்களாகவே உள்ளனர் என்பதை மறுக்க இயலாது. வேத காலத்தில் மகரிஷிகளால் வெளிப்படுத்தப்பட்ட ஜோதிடம் தன்னுடைய வளர்ச்சியில் பெருமளவு பாதிப்புகளை சந்தித்து ஓரளவு கிடைத்த இந்த சாஸ்திரத்தை நவீன காலத்தில் தோன்றிய அநேக குருமார்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு புதிய புதிய கண்டுபிடிப்புகளை செய்து பொதுமக்களுக்கு உதவி செய்தும் வருகிறார்கள். கிருஷ்ணமூர்த்தி பத்ததி போன்ற சார ஜோதிட முறைகளை உதாரணமாக குறிப்பிடலாம். பிரசன்ன ஆரூட முறைகள் வேத ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அதனை அடிப்படையாக கொண்ட பிரசன்ன முறைகள் நவீன காலத்தில் நல்ல வளர்ச்சியை பெற்றுள்ளது. ஜாமக்கோல் ஆரூடம், ஜாமக்கால ஆரூடம், கடிகார பிரசன்னம், எண் பிரசன்ன ஆரூடம் போன்றவை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். இந்த ஆய்வுகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது வேதகால ஜோதிடம் என்பது மறுக்க இயலாது. மேலும் நவீன காலத்தில் தனியார் ஜோதிட பயிற்சி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் இவற்றின் வாயிலாக ஜோதிடத்தை பாடங்களாக நடத்தி பொதுமக்களிடையே ஜோதிடத்தின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி வருவது பாராட்டுதற்குரியதாகும். இப்படி நவீன காலத்தில் பல நிலைகளில் பரிணமித்த ஜோதிட சாஸ்திரம் பொதுமக்களுக்கு தன்னால் இயன்ற வரையில் பேருதவி புரிந்து வருகிறது. ஒரு ஜீவாத்மா தன்னுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை செய்யப்படுகின்ற 40 விதமான சம்ஸ்காரங்கள் பற்றியும், ஜீவன் தனது பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப வாழ்வில் சந்திக்கும் அனுபவங்கள் பற்றியும் மிக தெளிவாக எடுத்துரைக்கும் சாஸ்திரமாக ஜோதிட சாஸ்திரம் உள்ளது. ஒரு ஜீவாத்மா தன்னுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை செய்யப்படுகின்ற 40 விதமான சம்ஸ்காரங்கள் பற்றியும், ஜீவன் தனது பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப வாழ்வில் சந்திக்கும் அனுபவங்கள் பற்றியும் மிக தெளிவாக எடுத்துரைக்கும் சாஸ்திரமாக ஜோதிட சாஸ்திரம் உள்ளது. ஒரு மனிதனுக்கு அனைத்து நிலைகளிலும் பேருதவி புரிகின்ற சாஸ்திரமாக இருந்த போதிலும் இது தொடர்பான பூரணமான விழிப்புணர்வு பொதுமக்களிடையே குறைவாக இருப்பதும் வருத்தத்திற்குரிய விஷயமாகும். வினை பயன்களின்படியே அனைவரின் வாழ்வில் சந்திக்கின்ற அனுபவங்கள் இருக்கும் என்கின்ற ஞானம் இல்லாமல் அவரவர் சந்திக்கின்ற அனுபவங்களையே சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று தவறுதலாக ஜோதிடத்தை புரிந்து கொள்ளும் நபர்களும் நவீன காலத்தில் உண்டு. இது துரதிர்ஷ்டவசமானது. ஜோதிடம் ஒருவர் தன்னுடைய பாவ புண்ணியங்களின் பலன்களை எந்தெந்த காலங்களில் எதன் மூலமாக அனுபவிப்பார் என்பதை அறிந்து கொள்வதற்கு உதவுமே தவிர அந்த வினை பயன்களை மாற்றுவதற்கு உதவாது என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, ஒருவர் தன்னுடைய பாவ புண்ணியங்களின் பலன்களை எந்தெந்த காலங்களில் எதன் மூலமாக அனுபவிப்பார் என்பதை அறிந்து கொள்வதற்கு உதவுமே தவிர அந்த வினை பயன்களை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு உதவாது என்பதை நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் அது இயலும் என்று கூறிக்கொண்டு ஜோதிடத்தை வியாபாரமாக செய்யும் ஜோதிடர்களும் உண்டு. அவரிடத்தில் ஏமாந்து போகும் பொதுமக்களும் அதிகமாக உள்ளனர். ஜோதிடத்தின் உண்மைத்தன்மையை பொதுமக்களுக்கு உணர்த்துவதற்காகவே நவீன காலத்தில் ஸ்ரீகரி ஜோதிட வித்தியாலயம் தனக்கேயான தனித்துவத்தோடு கூடிய உண்மையான ஜோதிட சேவையை கடந்த பல ஆண்டுகளாக செய்து வருகிறது. இறையருளாலும் குருவருளாலும் ஜோதிட சாஸ்திரத்தின் அநேக பல கருத்துக்களை தாங்கிய சிறப்பம்சம் பொருந்திய 5 பாடப்புத்தகங்களை கொண்டும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டும் தமிழகம் முழுவதும் பல ஆண்டு காலமாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை பயிற்சியில் இணைத்து சேவை புரிந்திருக்கிறது.
இவ்வளவு சிறந்த சேவையை நவீன காலத்தில் ஸ்ரீஹரி ஜோதிடம் மேற்கொண்டு அநேக பல ஜோதிட வல்லுநர்களை உருவாக்கி ஜோதிட சாஸ்திரத்தின் பூரண பலன் பொதுமக்களுக்கு கிடைத்திட பெருமுயற்சி மேற்கொண்டு வருகிறது. எதிர்வரும் காலத்தில் அரசாங்கத்தால் ஜோதிடம் பூரணமாக அங்கீகரிக்கப்பட்டு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஜோதிடம் தொடர்பான பாடங்களை பயிற்றுவிப்பதோடு கல்லூரிகளில் விருப்ப பாடமாக வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று குறிப்பிடும் விதமாக நவீன காலத்தில் ஜோதிடத்தின் பங்களிப்பு பெரும் வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்றே குறிப்பிட வேண்டும். திருக்கோவில்களில் தனியாக ஜோதிடர்கள் நியமிக்கப்பட்டு உற்சவாதிகள் முறையாக ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகின்ற வழிமுறைகளில் நடத்துவதற்கான கால சூழ்நிலையும் எதிர்வரும் காலத்தில் ஏற்படலாம். இது மாத்திரம் இல்லாமல் இல்லந்தோறும் ஜோதிட அறிந்த நபர்கள் இருந்து கொண்டு தன்னுடைய சந்ததிகளை ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகின்ற வழிமுறைகளில் வழிநடத்துவதற்கான கால சூழ்நிலையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. நவீன காலத்தில் ஜோதிடத்தின் பங்களிப்பு மிகுந்த சிறப்பு வாய்ந்ததாகவே உள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தின் அறிமுகம். ஜோதிடம் என்றால் என்ன? ஜோதிட சாஸ்திரம் வேத காலம், இதிகாச காலம், இலக்கிய காலம், நவீன காலம் இவற்றிலெல்லாம் எப்படி பரிணமித்து வந்திருக்கிறது, அதாவது ஜோதிடத்தின் வளர்ச்சி எப்படி அமைந்திருந்தது, இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டோம். இதற்கு அடுத்தபடியாக இந்த ஜோதிட சாஸ்திரத்தை உலகிற்கு கொடுத்த முன்னோர்கள் பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானதாகும். இவர்கள் ஜோதிடத்தின் முதல் நூலாசிரியர்கள் என்று போற்றப்படுகின்றனர். இவர்கள் வாயிலாகவே ஜோதிட நூல்கள் இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் ஜோதிடத்தின் முதல் நூலாசிரியர்கள் 18 ஆசிரியர்கள் இருப்பதாகவும் அவரவர் பெயர்களாலேயே அவரவர் எழுதிய நூல்களான சித்தாந்தங்கள் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதாவது ஜோதிடத்தின் முதல் நூல்கள் சித்தாந்தங்கள் 18, முதல் நூல் ஆசிரியர்களும் 18. ஆசிரியர்கள் பெயரிலேயே சித்தாந்தங்கள் அமைந்திருக்கின்றன என்பதையும் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆடியோ பதிவில் முதல் நூலாசிரியர்கள் யார் யார், அவர்கள் எழுதிய சித்தாந்தங்கள் எவை எவை என்பதை அறிந்து கொள்வோம். அதாவது சூரியன், பிதாமகர், வேதவியாசர், வசிஷ்டர், அத்திரி, பராசரர், காசியபர், நாரதர், கர்க்கர், மரீசி, மனு, ஆங்கீரசர், லோமசர், பௌலசர், சியவனர், யவனர், பிருகு, ஷனகர் ஆகிய 18 ஆசிரியர்கள் முதல் நூலாசிரியர்களாக கொண்டாடப்படுகிறார்கள். இந்த ஆசிரியர்கள் எழுதிய நூல்கள் அவரவர் பெயரிலேயே, ஆசிரியர்கள் பெயரிலேயே அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் மேற்குறிப்பிட்ட ஆசிரியர்கள் எழுதிய சித்தாந்தங்கள் முறையே சூரிய சித்தாந்தம், பிதாமக சித்தாந்தம், வியாச சித்தாந்தம், வசிஷ்ட சித்தாந்தம், அத்திரி சித்தாந்தம், பராசர சித்தாந்தம், காசியப சித்தாந்தம், நாரத சித்தாந்தம், கர்க்க சித்தாந்தம், மரீசி சித்தாந்தம், மனு சித்தாந்தம், ஆங்கீரச சித்தாந்தம், லோமனச சித்தாந்தம், பௌலச சித்தாந்தம், சியவன சித்தாந்தம், யவன சித்தாந்தம், பிருகு சித்தாந்தம், சௌனக சித்தாந்தம் என்கின்ற பெயரில் அழைக்கப்படுகிறது.
இவற்றை மனனம் செய்ய வேண்டிய அவசியமில்லை, அறிந்து கொண்டால் போதுமானது. யார் மூலமாக ஜோதிட சாஸ்திரம் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது என்கின்ற நிலையில் மேற்குறிப்பிட்ட விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாகும். அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்தின் நூல் ஆசிரியர்கள் அவர்களால் இயற்றப்பட்ட சித்தாந்தங்கள் ஆகியவற்றை அறிந்து கொண்ட நாம் இந்த ஆடியோ பதிவில் ஜோதிடவியலின் பெயர் காரணம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஜோதிஷம் என்னும் வடமொழி சொல்லுக்கு ஒளியை பற்றிய சிறப்பு என்று பொருள். ஜோதி என்றாலே தீபம், சுடர், வெளிச்சம் என்று பொருள் கொள்வதாக நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு ஜீவாத்மாவின் கர்ம வினைப்படி அனுபவிக்க இருக்கின்ற இருள் போன்ற பலாபலன்களை அறிந்து கொள்வதற்கு பயன்படக்கூடிய வெளிச்சம் என்றும் பொருள் கொள்ளலாம். மாறாக ஒவ்வொரு கிரகங்களுமே சூரியனிடத்திலிருந்து ஒளியை பெற்றே பிரதிபலிக்கிறது. இதன் அடிப்படையிலேயே ஜீவாத்மாக்களுக்கான நன்மை தீமைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன என்று இருக்கின்றபடியினாலும் ஜோதிடவியல் என்று குறிப்பிட்டிருக்கலாம். பொதுவாக ஜோதிஷம் என்னும் வடமொழி சொல்லுக்கு ஒளியை பற்றிய சிறப்பு என்றே பொருள் கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒளி என்றால் வெளிச்சம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிட சாஸ்திரத்தின் பிரிவுகள் தொடர்பாக அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஒரு ஜீவாத்மாவினுடைய கர்ம வினைப்படி நிகழவிருக்கின்ற அனைத்து விதமான பலாபலன்களையும் அறிந்து கொள்ள உதவக்கூடிய உயர்ந்த சாஸ்திரமாகிய ஜோதிட சாஸ்திரம் 3 பெரும் பிரிவுகளை கொண்டதாக உள்ளது. அவை 1 கணித ஸ்கந்தம், 2 ஜாதக ஸ்கந்தம், 3 சம்ஹிதா ஸ்கந்தம் என்பதாகும். கணித ஸ்கந்தம், ஜாதக ஸ்கந்தம், சம்ஹிதா ஸ்கந்தம் என்கின்ற 3 விதமான ஸ்கந்தங்கள், 3 விதமான பிரிவுகள் ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ளன. ஸ்கந்தம் என்றால் பிரிவு என்று பொருள். பொதுவாக ஒரு பிரதானமான கிளையிலிருந்து உப கிளை பிரியக்கூடிய இடத்தை ஸ்கந்தம் என்று குறிப்பிடுவார்கள். ஒன்றிலிருந்து ஒன்று பிரிவது ஸ்கந்தமாகும். அந்த அடிப்படையில் ஜோதிட சாஸ்திரமானது கணித ஸ்கந்தம், ஜாதக ஸ்கந்தம், சம்ஹிதா ஸ்கந்தம் என்கின்ற 3 விதமான ஸ்கந்தங்களை கொண்டதாக உள்ளது. இவை ஒவ்வொன்றிலும் பல உட்பிரிவுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அந்த அடிப்படையில் முதலாவதாக இருக்கக்கூடிய கணித ஸ்கந்தத்தை பொறுத்த மட்டிலும் சித்தாந்தம், தந்திரம், கரணம் ஆகிய 3 உட்பிரிவுகளை கொண்டதாக உள்ளது. இதே போன்று ஜாதக ஸ்கந்தமானது ஹோரை, தாஜிகம் என்கின்ற 2 உட்பிரிவுகளை கொண்டதாக உள்ளது. சம்ஹிதா ஸ்கந்தமானது முகூர்த்தம், வாஸ்து, வருஷப்பணி, ஆரூடம் ஆகிய உட்பிரிவுகளை கொண்டதாக உள்ளது. மொத்தம் 3 ஸ்கந்தத்திலும் சேர்த்து 9 விதமான உட்பிரிவுகள் இருப்பதை அறியலாம். அதாவது 1 சித்தாந்தம், 2 தந்திரம், 3 கரணம், 4 ஹோரை, 5 தாஜிகம், 6 முகூர்த்தம், 7 வாஸ்து, 8 வருஷப்பணி, 9 ஆரூடம் என்பதாகும். இவை ஒவ்வொன்றை பற்றியும் விளக்கமாக காண்போம். முதலாவதாக கணித ஸ்கந்தத்தின் உட்பிரிவுகளான சித்தாந்தம், தந்திரம், கரணம் ஆகிய 3 உட்பிரிவுகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஜோதிட சாஸ்திரத்தின் கணிதம் தொடர்பாக இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் கணித ஸ்கந்தத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. இதில் முதல் உட்பிரிவான சித்தாந்தமானது உலகத்தினுடைய ஆரம்பம் முதல் சிருஷ்டி துவக்கமாக
ஆண்டுகள், யுகங்கள், அயனங்கள் தொடர்பான அனைத்து விதமான கணிதங்களும் சித்தாந்தம் என்கின்ற உட்பிரிவில் இடம்பெற்றிருக்கின்றன. தந்திரம் என்கின்ற உட்பிரிவில் பஞ்சாங்க கணிதம் தொடர்பான அனைத்து விதமான கணிதங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. கரணம் தொடர்பான உட்பிரிவில் ஜாதகம் கணிப்பதற்கான கணித விவரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஜோதிட சாஸ்திரத்தின் கணிதம் தொடர்பாக இருக்கக்கூடிய அத்துணை விவரங்களும் கணித ஸ்கந்தத்தில் இடம்பெற்றிருக்கும். இரண்டாவதாக ஜாதக ஸ்கந்தத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் ஹோரை, தாஜிகம் என்கின்ற இரண்டு உட்பிரிவுகள் கொண்டதாக உள்ளன. இதில் ஹோரை என்பது ஜனனகால கிரகங்கள், அதாவது ஜனன ஜாதகத்தை கொண்டு பலாபலன்களை எடுத்துச் சொல்லும் முறை ஹோரை என்பதாகும். ஜனனகால கிரகங்களை கொண்டு ஜீவாத்மாவின் கர்ம வினைகளை அறிந்து கொண்டு பலாபலன்களை எடுத்துச் சொல்கின்ற முறை ஹோரை என்கின்ற உட்பிரிவில் இடம்பெற்றிருக்கின்றன. தாஜிகம் என்பது கோச்சார கிரகங்களை கொண்டு பலன்களை நிர்ணயிப்பது. ஒரு குறிப்பிட்ட ராசி நட்சத்திரக்காரர்களுக்கு அன்றைய தினம் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்டு பலாபலன்களை வெளிப்படுத்துகின்ற முறை தாஜிகமாகும். ஜாதக பலன் உரைக்கும் அனைத்து விதமான விவரங்களும் இந்த ஜாதக ஸ்கந்தத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. ஹோரை, தாஜிகம் என்கின்ற இரண்டு உட்பிரிவுகள் மூலமாக ஒரு ஜீவாத்மாவின் கர்ம வினைப்படி நிகழவிருக்கின்ற பலாபலன்கள் எந்தெந்த காலத்தில் என்னென்ன பலன்களை சந்திக்க இருக்கிறார்கள் என்பதை பலன்களாக எடுத்து கூறும் அனைத்து விவரங்களும் ஹோரை, தாஜிகத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது பிரிவான சம்ஹிதா ஸ்கந்தம் என்பது ஜீவாத்மாவினுடைய வாழ்க்கை ஆயுள் காலத்தில் ஜீவாத்மாவினுடைய சம்ஸ்காரங்களுக்கு தேவையான விவரங்கள் இந்த சம்ஹிதா ஸ்கந்தம் பிரிவில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளன. அதாவது முகூர்த்தம், வாஸ்து, வருஷப்பணி, ஆரூடம் என்கின்ற 4 உட்பிரிவுகளை கொண்டதாக உள்ளது. முகூர்த்தம் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. ஒரு சுப நிகழ்வு நிகழ்த்துவதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சுப நேரத்தை குறிப்பிடுகின்ற வழிமுறைகள் முகூர்த்தம் என்பதாகும். வாஸ்து என்பது ஒரு ஜீவாத்மா இருப்பிடமாக அமைத்து கொண்டிருக்கக்கூடிய இடம், அரண்மனை, தொழில் ஸ்தாபனம், தர்ம சத்திரங்கள் இவற்றை அமைத்து கொள்ளும் வழிமுறைகளாகும். அதாவது கோவில்கள், அரண்மனைகள், வீடுகள், சத்திரம் மற்றும் மடம் முதலியவற்றை கட்டவும் குளம் மற்றும் கிணறு தோண்டுவதற்கு குறிப்பிடுகின்ற வழிமுறைகளை உணர்த்துவது வாஸ்து. மூன்றாவது உட்பிரிவான வருஷப்பணியை எடுத்துக்கொண்டோமேயானால் தற்போது உலகில் நன்மை உண்டாகுமா, தீமை விளையுமா, மாதம் மும்மாறி மழை பொழிந்து நாடு செழிக்குமா, விவசாய பலன்கள் எப்படி இருக்கின்றன, இந்த ஆண்டு வருட பலன்கள் எப்படி இருக்கின்றன என்பனவற்றையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு உதவக்கூடிய ஒரு விதம் இந்த வருஷப்பணி என்கின்ற உட்பிரிவில் இடம்பெற்றிருக்கின்றன. ஆரூடம் என்பது ஒருவர் தன் மனதில் ஒரு செயலை நினைத்து கொண்டு தான் வந்த காரியம் நிறைவேறுமா, பிரசன்ன சகுன நிமித்தங்களின் அடிப்படையில் ஒருவரின் கேள்விக்கு பதில் சொல்கின்ற வழிமுறைகள் அனைத்தும் இந்த ஆரூடத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. ஆக ஜாதக ஸ்கந்தம்
கணித ஸ்கந்தம், ஜாதக ஸ்கந்தம், சம்ஹிதா ஸ்கந்தம் ஆகிய 3 விதமான ஸ்கந்தங்களில் 9 விதமான உட்பிரிவுகள் ஜோதிட சாஸ்திரம் கொண்டதாக உள்ளது. ஒரு ஜீவாத்மாவானது தனது கர்ம வினைப்படி நிகழவிருக்கின்ற பலாபலன்கள், இந்த பலாபலன்கள் அந்த ஜீவாத்மா செய்த கர்ம வினையின் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் சஞ்சித கர்மா, கிரியா கர்மா, பிராரப்த கர்மா என்கின்ற 3 விதமான கர்மாவின் அடிப்படையில் லாப நஷ்டங்களை அனுபவிப்பதற்காக இப்புவியில் தோன்றுகின்றன. சஞ்சித கர்மா என்பது ஒரு ஜீவாத்மாவினுடைய மொத்த பாவச்சுமை. ஒரு ஜீவாத்மா முற்பிறவிகளில் செய்த நல்வினை தீவினை அனைத்தும் சஞ்சித கர்மாவில் இருக்கும். சஞ்சித கர்மாவில் இருந்து ஒரு குறிப்பிட்ட வினை பயன்களை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு ஜீவனானது இந்த பூமியில் பிறக்கிறது. பிறந்ததிலிருந்து உலக விஷயங்கள் அறிந்து கொண்டு லௌகீக வாழ்க்கையில் ஈடுபடும் போது செய்யப்படுகின்ற கிரியையின் மூலமாக ஜீவாத்மாவினுடைய கர்ம வினை பயன்கள் அதிகரிக்கவோ அல்லது குறையவோ வாய்ப்பு இருக்கிறது. நல்ல விஷயங்களை செய்தால் கர்ம வினையின் அளவு குறையும், தீய விஷயங்களை செய்தால் கர்ம வினையின் அளவு கூடும். ஒரு ஜீவன் பூமியில் பிறந்ததிலிருந்து தன்னுடைய கிரியை மூலமாக செய்யப்படுகின்ற அனைத்து விஷயங்களுக்கான லாப நஷ்டங்கள் கிரியா கர்மாவில் இணையும். ஒரு ஜீவன் பிறப்பதற்கு முன்பு தொடர்பு இருக்கக்கூடிய கர்மா சஞ்சித கர்மா, பிறந்த பின்பு தன்னுடைய செயல்பாடுகளின் மூலம் ஏற்படுத்தி கொள்ளும் கர்மா கிரியா கர்மா. இந்த சஞ்சித கர்மாவும் கிரியா கர்மாவும் இணைந்து பிராரப்த கர்மாவாக எதிர்கால பலன்களுக்கு காரணமாக அமைகின்றன. இது பிராரப்த கர்மா என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த 3 விதமான கர்மாவின் அடிப்படையிலேயே ஒரு ஜீவனானது புவியில் அவதரித்து தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய சஞ்சித கர்மாவை அனுபவித்து தீர்க்கிறது, அல்லது அதை போன்று பல மடங்கு அதிகமாக கர்ம பலன்களை சுமந்து கொண்டு மோட்ச பிராப்தி இல்லாமல் மீண்டும் ஒரு முறை இந்த பூமிக்கு வருகிறது. சூட்சமமான விஷயம் என்னவென்றால், நாம் நம்மளுடைய வாழ்நாளில் நாம் கொண்டு வரக்கூடிய சஞ்சித கர்மாவை கரைப்பதோடு, அதாவது அனுபவித்து தீர்ப்பதோடு மட்டுமல்லாது, உருவாகின்ற கிரியா கர்மா பிராரப்த கர்மா இவற்றையும் இல்லாமல் செய்து மொத்த பாவச்சுமையாக இருக்கக்கூடிய சஞ்சித கர்மாவின் அனைத்து வினை பயன்களையும் இல்லாமல் செய்வதற்கான வழிமுறைகள் நமது ஹிந்து தர்ம சாஸ்திரங்களில் மிக சிறப்பாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். அதனை பின்பற்றும் பொழுது நிச்சயமாக கர்ம வினைகளிலிருந்து ஒரு ஜீவாத்மா விடுபட முடியும். மிக எளிமையான ஒரு விஷயம் சரணாகதி, பக்தி. உலக நிகழ்வுகள் யாவற்றிற்கும் அடியேன் காரணமல்ல என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை, ஒரு ஞானத்தை, ஒரு அறிவை பெற்றுக்கொண்டு இறைவன் திருவடியில் நம்மை அர்ப்பணிப்பது என்பது இந்த கர்ம வினைகளை துளைப்பதற்கான முதல் படி என்று பொருள் கொள்ள வேண்டும். இந்த விவரம் தெரியாமல் பல ஜீவாத்மாக்கள் தன்னுடைய சுய அறிவின் மூலமாகவே பல விஷயங்கள் நிகழ்கின்றன என்பதை தவறாக புரிந்து கொண்டு சஞ்சித கர்மாவை குறைப்பதற்கு முயற்சி மேற்கொள்ளாமல் கிரியா கர்மாவை அதிக வினை பயன்களை அதிகரிக்க செய்து அதன் மூலமாக பிராரப்த கர்மாவும் அதிகரிக்க செய்து பெரிய பாவச்சுமையாக மறுபடியும் சென்று சஞ்சித கர்மாவில் முதலீடு செய்கிறார்கள். சுருக்கமாக புரியும் விதமாக தெரிவித்தால், ஒரு வங்கியில் 1,00,000 ரூபாய் சஞ்சித கர்மா இருப்பதாக கொண்டால்
அதில் ஒரு 20,000 ரூபாயை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த பூமியில் வருகிறோம். இந்த 20,000 ரூபாயும் முற்றிலுமாக செலவழித்து விட வேண்டும். முடிந்தால் வங்கியில் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய 80,000த்தையும் செலவழிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதுவே இறைவனுடைய கணக்கு. ஆனால் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த 20,000த்தை பல மடங்காக பெருக்கி, உதாரணமாக மேலும் ஒரு 20,000மாக பெருக்கி நாம் நம்மளுடைய ஆயுள் காலத்தில் அனுபவித்து முடித்து மீண்டும் சென்று சஞ்சித கர்மாவில் கொண்டு வந்த 20,000த்தை 40,000 ஆக்கி 1,20,000மாக வைப்பு, கர்மா வைப்பு என்று சொல்ல வேண்டும். அந்த விதத்தில் நாம் வைத்து விடுகிறோம். வினைப்பயன்கள் அனைத்தும் தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஒரு ஜீவாத்மாவிற்கு பிறப்பு நிகழ்கிறது என்பதை முதலில் உணர வேண்டும். ஒரு ஜீவாத்மாவினுடைய வினைகளின் அடிப்படையில் இவ்வுலகத்தில் ஜீவராசிகளானது அண்டசம், சுவேதசம், உற்பிசம், சராயுசம் என்கின்ற 4 விதமான தோற்றங்களாக இப்புவியில் தோன்றுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் கர்மவினையின் அடிப்படையில் அண்டசம், சுவேதசம், உற்பிசம், சராயுசம் என்கின்ற 4 விதமான தோற்றங்கள் அடிப்படையில் இப்புவியில் பிறக்கிறது என்பதை உணர வேண்டும். இதில் அண்டசம் என்பது முட்டையிலிருந்து தோன்றுவது. உதாரணமாக பறவைகள். சுவேதசம் என்பது வேர்வையிலிருந்து தோன்றுவது. உதாரணமாக பாக்டீரியா. உற்பிசம் என்பது வித்து, வேர்க்கிழங்கு முதலியவைகளிலிருந்து தோன்றுவது. உதாரணம் தாவரங்கள். சராயுசம் என்பது கருப்பையிலிருந்து தோன்றுவது. உதாரணம் மனிதன். இந்த 4 விதமான தோற்றங்களின் அடிப்படையில் ஒரு ஜீவனானது 7 விதமான பிறப்புகள் கொண்டதாக இந்த புவியில் பிறக்கிறது என்பதை நமது தர்மசாஸ்திரம் உணர்த்துகிறது. இந்த 7 வகை பிறப்பு என்பது தாவரங்கள், நீர்வாழ்வன, ஊர்வன, பரப்பன, விலங்கினம், மனிதர், தேவர் என்கின்ற 7 வகை பிறப்புகளாகும். அதாவது ஒரு ஜீவன் தன்னுடைய வினைப்பயன்களின் அடிப்படையில் அண்டசம், சுவேதசம், உற்பிசம், சராயுசம் என்கின்ற 4 வகை தோற்றத்தின் வாயிலாக தாவரமாகவோ, நீர்வாழ்வனவாகவோ, ஊர்வனவாகவோ, பரப்பனவாகவோ, விலங்காகவோ, மனிதராகவோ, தேவராகவோ இந்த 7 வகை பிறப்புகளாக, இந்த 7 வகை பிறப்பில் 84 லட்சம் யோனி பேதங்கள் கொன்ற உயிரினங்களில் ஏதாவது ஒன்றாக இப்புவியில் அவதரித்து தன்னுடைய வினைப்பயன்களை அனுபவித்து பின்பு முக்தி அடையும் என்று குறிப்பிடுகிறது நமது தர்மசாஸ்திரம். பிறவியின் பயன் மறுபடியும் பிறவாமல் இருப்பதே. அவரவர் செய்த கர்ம வினைகள் தீரும் வரை மேற்கூறிய நிலைகளில் ஜீவராசிகள் தோன்றி வினைகளை அனுபவிக்கின்றன. மாணவர்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜீவாத்மாவினுடைய கர்ம வினைப்படி நிகழவிருக்கின்ற தோற்றங்களையும் பிறப்பு முறைகளையும் இந்த இடத்தில் நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அதாவது வினைப்பயன்படி ஒரு ஜீவன் அண்டசம், சுவேதசம், உற்பிசம், சராயுசம் என்கின்ற 4 விதமான தோற்றங்கள் அடிப்படையில் தாவரங்கள், நீர்வாழ்வன, ஊர்வன, பரப்பன, விலங்கினம், மனிதர், தேவர் என்கின்ற 7 வகை பிறப்புகளாக இந்த 7 வகை பிறப்பில் 84 லட்சம் யோனி பேதங்கள் கொண்ட உயிரினங்கள் இருப்பதாக குறிப்பிடுகிறது. இந்த 84 லட்சம் யோனி பேதங்கள் கொண்ட உயிரினங்களில் ஏதாவது ஒன்றாக தன்னுடைய வினைப்பயன்களின் அடிப்படையில் ஜீவாத்மா பிறந்து தன்னுடைய வினைகளை அனுபவித்து மடியும். மீண்டும் மீண்டும்
தன்னுடைய வினைப்பயன்கள் குறைக்கப்படவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் இப்புவியில் தோன்றும் என்பதையும் குறிப்பிட வேண்டும். ஜோதிடம் பயிலுவது என்பதே வினைப்பயன்களிலிருந்து விடுபடக்கூடிய வழிமுறைகளில் ஒன்று என்று குறிப்பிட வேண்டும். வினைப்பயன்படி நிகழவிருக்கின்ற பலன்கள் என்ன என்பதை ஜோதிடம் அறிந்து கொண்டால் நம்மால் உணர முடியும். அதன் அடிப்படையில் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள முடியும். நம்மளுடைய அளவு முறை என்ன என்பதை ஜாதகத்தை கொண்டு அறிந்து கொள்ள முடியும். இதனை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றும் பொழுது ஏமாற்றங்கள், தோல்விகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே அடியேனை பொறுத்த மட்டிலும் முக்தி மோட்சம் அடைவதற்கான பல்வேறு வழிமுறைகளில் ஜோதிடத்தை அறிந்து கொள்வது என்பதும் ஒரு வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.